நினைக்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் வரும். கண்ணை மூடிண்டு யாரையாவது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு 100,000 யோஜனைகள் வரும். அந்த ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருது. அந்த மனசை ஒருமைப்படுத்துறதுக்காக தான் நம்மளுக்கு கோவில்கள்ல விக்கிரகமா பிரதிஷ்டை பண்றா சுவாமிய. அந்த எனர்ஜி, அந்த சக்தியை அங்க விக்கிரக ரூபத்துல எதுக்காக பிரதிஷ்டை பண்றான்னா, நம்ம ஒரு விக்கிரகமா உனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசு அந்த அதுல லயிக்கும் அப்படிங்கிறதுனால விக்கிரகமா இருக்கு. கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்றார், நம்மள்ட்ட சொல்லி பார்க்கிறார். எப்பவும் சதா சர்வதா அந்த சக்தியையே நினைச்சுண்டு இரு அப்படின்னு சொல்றார். நம்ம முயற்சி பண்றோம் இல்லைங்கள, ஆனா இந்த மாயை நம்மள விடாது. இந்த பாட்டுல சொல்லியிருக்கிற மாதிரி விடாது பிடிபடாது மாய மயக்கம் தெளியாதுன்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நம்ம மாட்டின்னு இருக்கோம், பவசாகரத்துல மூழ்கின்னு இருக்கோம். அந்த மாயை என்ன பண்ணும், மனச ஒருமையாகவே விடாது. அதனால என்ன பண்ணிருக்கா, ஒரு ரூபமா அவரை வடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதுவும் சிதம்பரத்தில் இருக்கிற அந்த நடராஜ ஸ்வரூபம்ங்கிறது லோக பிரசித்தி. அப்படி ஒரு சயின்டிபிக் பேக்கிங் இருக்கு அந்த விக்கிரகத்துக்கு. அப்பேற்பட்ட ஒரு விக்கிரகத்தை நான் இருக்கிற இடத்துல இருந்தே நினைச்சுக்கிறேன் போறோம் அப்படின்னு நம்மளால இருக்க முடியுமா? சும்மா லைஃபே வேஸ்ட். அப்பேற்பட்ட ஒரு சயின்டிபிக் பினாமினனை நம்ம போய் பார்க்கலன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். நம்ம என்னமோலாம் சொல்றோம், அங்க போய் அந்த மான்யூமெண்ட்டை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த பீச்சை பார்க்கணும், அந்த ஒரு தடவையாவது நான் அதை பண்ணிடணும், பக்கெட் லிஸ்ட் அப்படின்லாம் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் முதல்ல இருக்கணும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல. கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு அது இருந்தது. அவரோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரே சமாச்சாரம் எப்பவும் அந்த சுவாமி சிந்தனையிலேயே இருக்கணும், அந்த சுவாமி சந்நிதியிலேயே இருக்கணும், அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே என்னோட உசுறு போயிடணும். இது மாத்திரம்தான் அவரோட சிந்தனையா இருந்தது. அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றார், காண வேண்டாமோ, சுவாமியை மாத்திரம் பார்க்க சொல்லல அவர், அப்பேற்பட்ட அந்த கோவிலை பார்க்க சொல்றார், அந்த விமானத்தை பார்க்க சொல்றார், அந்த ஊரையே பார்க்க சொல்றார். தில்லையை காண வேண்டாமோ, அதுக்கப்புறமா ஐயனை காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இப்பெல்லாம் எல்லாருக்கும் கேட்ராக்ட் வேற வருது, கண்ணு போறது போகாம. ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் 4 கண், அதுல அந்த 2 கண்ணாவது அவரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை சுற்றி சுற்றி